வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நமக்குள் ஒருவன் vlogs. எப்பா இன்ட்ரோ ஒன்று நீ சொல்லல, நான் சொல்கிறேன். கடைசியில் அந்த டியூன் மட்டும் தான் நான் சரிப்பா. ஸோ உனக்கு ஒரு ஃபேன், அது உனக்கு ஃபேன் பேஸ்லாம் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ மோமோஸ் சேலஞ்சர் விமலன் நம்ம காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க 2-3 பேரெல்லாம். ஆனால் ஒன்றுடா, மெயின் சேனலோட மெயின் ஆளனமோ நான் தான், அடி வாங்குறதும் நான் தான், ஃபேன் பேஸ் இல்லாமல் போகிறதும் எனக்கு தான். இப்போ என்னன்னா, அன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் ஆனால தேர்ட் வீடியோ அந்த சேலஞ்சில் நான் தோத்துட்டேன். அதுக்கு ரிவெஞ்சா இப்போ ஒரு சேலஞ்சுக்கு நம்ம பையனை கூப்பிட்ருக்கேன். அது டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகைதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. இத்தனைக்கும் அவனே அந்த கேமை நீயே சூஸ் பண்ணி நீயே எல்லாம் ரெடி பண்ணு, நம்ம கேம் விளையாடுவோம். நான் இந்த வாட்டி ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் நான் ஜெயிப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மோகனகுரு தான் ஜெயிப்பானா அவனையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போவோம். இப்போ அவனே என்ன சேலஞ்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் இந்த சேலஞ்சை கண்டுபிடிச்சிருக்கான். நான் கண்டுபிடிச்சது நான் தான்ப்பா. ஆனால் சேலஞ்சுக்கு அவன் தான் என்னை இன்வைட் பண்ணான். நீயே ஒரு கேமை சூஸ் பண்ணிக்கோ, என்ன ஒரு கேமை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதனால் வந்துட்டு நம்ம வழக்கமாக விளாட்ற மங்காத்தா இது வந்துட்டு என்ன மாதிரி கேம் அப்படின்றது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த கேம் எப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு கார்டை சூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 ஹார்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம்னா, இப்போது 2 பேருமே வந்து கார்டை பங்காக பிரிச்சுப்போம். 2 பேரும் அந்த கார்டை பங்காக பிரிச்சுட்டு அந்த கார்டில் வந்துட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு 6 விழுதோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அண்டு ஜோத்தவங்க மூஞ்சில் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். சரி ஓகே, உடம்புல தண்ணி எடுத்து ஊற்றணும். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஓகே யாரெல்லாம் விமல் வின் பண்ணுவீங்களோ கமெண்ட்டில் ரெட் கலர் ஆட்டை கொடுங்க அண்ட் ஃபயர் எமோஜ் போடுங்க. ஒருவேளை மோமோ ஜெயிப்பான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கண்ணு அழுகுற மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு இல்லை எனக்கு ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்களா. என்ன அதான் எனக்கு ஒன்று கண்ணு அழுகுற எமோஜி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரெட் கலர் ஹார்ட் அண்ட் ஃபயர் எமோஜ். ஓகே, எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல, காமிங்க. யாராச்சும் என் மோகன்லாம் பாவம்பா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. அவ்வளோ நல்ல புள்ள, இவர் எதுவுமே பண்ண தெரியாது இவருக்கு. ஷஃபிள் பண்ணுறதுனா கடை கேடு. ஐயோ பாருங்க, ஷஃபிள் பண்ண தெரியல கைஸ் எனக்கு. நடிக்கிறான்டா டேய். பாருங்க எடுக்கும் போது தடுங்களா இருக்கு எல்லாமே. இல்ல அதாவது இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்டா மாமா கையில கேமரா வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கூட அந்த கேமராமேன் இல்லை கைஸ் எங்க கையில. நாங்க வெட்டியா இருக்கோம், கேமராமேன்லாம் பிஸி ஆகிறானுங்க. கேட்டா ப்ரோ வேற இடத்துல வேலை இருக்குது ப்ரோ, என்ன வேலைலாம் சொல்ல மாட்டேன்றானுங்க. கடைசி வரைக்கும் படுவாவீங்க. நாங்கள் 2 பேர் தான் வெட்டியா இருக்கோம், அதனால தான் நாங்கள் உங்களுக்கு லாக்ஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். மிச்சம் எல்லாம் பிஸியாக அவன் வேலையை பார்க்க போயிருக்கானுங்க. ஸோ சேட். இது மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கேமராமேன் வச்சு சுற்றுங்க. இல்லைன்னா எங்கள் நிலமை தான் உங்களுக்கும். அது கஷ்டம் தான் எங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா, அதனால வேற வழி இல்லை. ஆத்தா நமக்கு அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஓகே, ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இப்போ காமனாக இவன் ஒரு கார்டு சூஸ் பண்ணுவானா, தம்பி கார்டை மட்டும் தான் போயிட்டு சொன்னேன். 3 டைமண்ட் 3 டைமண்ட் கீழே வைப்பா. 3 டைமண்ட் மக்களே பார்த்துக்கோங்க. 3 டைமண்ட் இங்கே கேமராவில் இருக்குது, இங்கே வைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே 3 டைமண்ட்ஸ். ஓகே நீ ஷஃபிளில் பண்ணுவோன்னா கார்டை அப்படியே பாதி பங்கா பிரித்து என் கையில் கொடுத்து. ஓகே நைஸ். இவ்வளோ பாருங்க, என்கிட்ட கம்மியாக இருக்குது, அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. டேய் கார்டை தான் சாகன்னு சொல்லி காமிக்கிறது. எடிட்டிங் நான் தானே பண்ணுவேன். எடிட்டரும் ஊரை விட்டு போயிட்டான்டா, எனக்கு அதான மனசு கஷ்டமா இருக்கு. எடிட்டர் ஊருக்கு போயிட்டான். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுமா? ரெடி? நான் தான் வின்னு காய்ஸ், சொன்னா இல்லையா? இது விமலோட ஆட்டம். வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப ஓவரா பண்றீங்க. முன்னாடி திரும்ப கேமரா மாதிரி குறைக்காதடா. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்க? ரீஃபில்லிங் தி வாட்டர். இவ்வளோ சில்லுன்னு இருக்குதுடா டேய். திருப்பியும் அடுத்த சான்ஸ் நம்ம தான் ஜெயிக்க போறோம். இப்போ ஷஃபிள் பண்ணலாம். உண்மையாவே சில்லுன்னு இருக்குதா? சில்லு நிக்குதா?
ஊற்றும் போது உனக்கு தெரியும். 6. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. சார் பிடிச்சிக்கோங்க சார். 6 ஹார்ட் இப்போ வந்துருக்கு நமக்கு. ஓகே, ரெடி? சரியா? கருப்பசாமி துணையா இருப்பா. இன்னும் கருப்பசாமி நான் கும்பிடுறேன். ரெடி? 3, 2, 1 go. 3, 2, 1 go. வின்னு guys, வின்னு guys. முடிஞ்சிச்சு guys. இந்த வாட்டி விமல் தான், எல்லா வாட்டியும் விமல் தான். விமல் கிட்ட ஆட்டம். அல்ல அது எப்போ தெரியுமா தண்ணி எப்படி தெரியுமா வச்சிருக்கான்? எப்போ தெரியுமா காலையில 10 மணிக்கு போல ஃபோன் பண்ண, எனக்கு தூங்கிட்டு இருந்தேன் நான். சரிங்களா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, தூங்கிட்டு இருக்கேன். கரெக்டா மச்சி இன்னைக்கு ஷூட்டிங் எடுப்போமாடா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா, இந்த வாரம் வீடியோ கூட நம்ம சரியா எடுக்கல, எடுத்த வீடியோ கூட ஃபுட்டேஜ் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண. நான் அதுக்கப்புறம் சரிடா தண்ணி மேட்டர்லாம் பாத்துக்கிறேன், நீ காடை எடுத்துட்டு வா, அது நம்ம அந்த ப்ளே பண்ணி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியை பார்த்து இவ்வளோ சில்லுன்னு வச்சிருக்கான். வெட்டி கதை பேசின்னு இருப்பான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க. நம்ம ஷூட்டுக்கு போவோம், ஷூட் தான் முக்கியம் நம்மளுக்கு. அதுவும் சேலஞ்சஸ் தான் முக்கியம் நம்மளுக்கு. தம்பி எடுப்பா குட்டி பையா. ராணி இந்த தடவை நான் ஜெயிக்கிறேன். ராணி தட்டி விடு ராணி. இந்தாப்பா தம்பி, கருப்பசாமி துணையா இருப்பா. ரெடி 2, 3, 1. எஸ் எல்லாம் வருது. 2, 3, 1 கிங்க. ஐயோ இந்த நேரத்துல ஜெயிக்கணும்டா. 2, 3, 1 2, 3, 1 கிங். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. ராரா சும்மா சொல்லுன்னு இருக்குடா. ஒண்ணா எங்க 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 நான் மட்டும் உருப்படியா உக்காந்தல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஊத்து ஒண்ணுமா இல்ல, இன்னும் முடியல. இங்க பாரு, இன்னும் எவ்வளவு இருக்குது மக்களே பாத்துக்கோங்க. இன்னும் இவ்வளவு இருக்குது, அதுக்குள்ள இன்னும் முடியலன்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. சோத்துலயே அடி வாங்கிச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சு. 2, 1 இருக்கு காய்ஸ். ஓகே 2, 1. இந்த ரவுண்டு ஜெயிச்சாவே நம்ம வின்னு. அவன் அப்படிதான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணான். எக்ஸ்ட்ரா மாத்தனா தக்காளி ஜூஸ் போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஜூஸ் வேணும் சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க, எல்லா ஜூஸும் போட்டு தரேன். ஐயோ இவன் பேசுறது ஏதோ ஒரு ரவுடி பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ரெடி மாப்பிள்ள எடு மாப்பிள்ள. இரு எடுக்கிறேன். என்னத்த மாப்பிள்ள எடுக்கிற நீ? 3 கிலோ அங்க காட்டு மாப்பிள்ள, எனக்கு காமிச்சு என்ன பண்ணல? கேமரா 3 கிலோ. ஓகேவா? ஓகே காடுப்பா. என்னத்த பண்றது பாருங்க, எவ்வளவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். ஒன்னேவா ஆடிட்டு இருக்க சொன்னது. 3, 2, 1 3, 2, 1 3, 2, 1 இருடா 3, 2, 1 3 வின். ஏய் இங்க பாருடா, கரெக்ட்டா வந்திருக்கு பாருடா. गाइस வின். கேமரா இருக்கு गाइस வின். அதாவது கரெக்ட்டா எனக்கு வர வேண்டிய கார்டு தான் எனக்கு வந்திருக்கு. ஜோக்கருக்கு இருங்க கிட்ட வந்து காட்டுறேன். டேய் இங்கேயே காப்பிக்கலாம்டா. ஜோக்கருக்கு வந்தது தான் வரும். ஓகே ஜோக்கர்ன்றீங்க. ஜோக்கர் எப்பயுமே ஜோக்கர் தான் गाइस. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ட்ரெண்ட் பண்ணுங்க மச்சான் இதெல்லாம். இன்னும் முடியலையாடா? கொஞ்சம் நஞ்சமா பண்ண. டேய் நீ 2 ரவுண்ட் வச்சு செஞ்சேன்னா. ஓகே गाइस, அப்படியே இருக்கு गाइस இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம். இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டப்பாவை காலி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த டப்பாவை போவோம். ஓ பிளபாய் சல்லக்கி வச்சியா.
கேமராமேன் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுப்பா. கேமராமேன் அங்கே எவ்வளவே இல்லை கேமராமேன். அதுதான் காய்ஸ், செம்ம சில்னஸ் காய்ஸ். இது ஒரு வாட்டி மண்டை மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க. செம்ம சில்லு, செம்ம வைண்டு சந்து ஆளா சல்ல பட்டுடி. 2 times அதிகமாக விடுறா. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. தம்பி, இந்த சேலஞ்சில் நீ தோத்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணுற? மைக் இங்கே இருக்கான், சொல்லுங்கள். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்கள் யார் வாய்ஸை ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியுதா? அது யார் வாய்ஸ்னு அவங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமக்குள்ள ஒரு vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா நம்ம சேனலுக்கு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ட் 2 போடுவோம். இல்ல போடுவோம், அட்லீஸ்ட் 100 லைக்ஸ் வந்தால் கூட போடுவோம். லைக்ஸ் வச்சா கூட போடுவோங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி நிலைமையில இருக்கோம். ஆமா. எப்படி பாருங்க, இந்த சேலஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நானே கஷ்டப்பட்டேனே, பூவர்ஸ் என்ன ஆக போறேன்.